இஸ்ரவேல் தேசத்தின் வரலாறு கிமு 2539 கிமு முதல் பகுதி presented by Reverend D. David Gamaliel Bible College, மும்பை, இந்தியா. அறிமுகம். யூத மதம். இஸ்ரேல் தேசம் தனித்தன்மை கொண்டது, ஏனெனில் இதன் வரலாறு வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தேசத்தின் வரலாறு சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முந்தையது. யூத மதம் என்பது ஒரே கடவுள் என்ற கோட்பாடும் மற்றும் சிறந்த கொள்கைகள், நெறிமுறைகளை அடிப்படையாகக் கொண்ட மதம். உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தும் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம், யூத மதத்தின் வழித்தோன்றல் ஆகும். பண்டைய இஸ்ரவேலரின் அனைத்து ஆன்மீக நம்பிக்கைகளும் நெறிமுறைகளும் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் உள்ள மக்களின் வாழ்க்கையை உருவாக்கிய சிறப்பை பெறுகிறது. 1. 3 ஆதாரங்கள். பண்டைய இஸ்ரேலின் வரலாற்றை தெரிந்து கொள்ள 3 ஆதாரங்கள் அடிப்படையாக உள்ளன. அவை தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள், எபிரேய வேதாகமம் மற்றும் எபிரேய வேதத்திற்கு வெளியே எகிப்தியர்கள், அசீரியர்கள், பாபிலோனியர்கள், பெர்சியர்கள், கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்களின் பதிவுகள் மற்றும் கல்வெட்டுகள் இஸ்ரேலின் வரலாற்றை விளக்குகின்றன. யூத எழுத்தாளர் ஜோசிபஸ் கிபி 37 முதல் 103 வரை என்பவர் எழுதிய இஸ்ரவேல் தேசத்தின் வரலாறு, யூதர்களின் போர்கள் ஆகியவை மற்றும் குறிப்பாக பண்டைய இஸ்ரேலின் வரலாற்று சரித்திரத்திற்கு முக்கியமான ஆதாரங்களாக உள்ளது. 2. ஆதியாகமம். ஆதியாகமம் புத்தகம் இஸ்ரவேல் தேசத்தின் தோற்றம் பற்றி குறிப்பிடுகிறது. ஆபிரகாமுக்கும் குறிப்பாக அவரது பேரன் யாக்கோபின் 12 மகன்கள் பிற்காலத்தில் இஸ்ரேலின் 12 கோத்திரங்களின் முன்னோடிகளாக மாறுகின்றார்கள். இஸ்ரவேலின் தோற்றம், எபிரேயர்களின் தோற்றம். இதற்கு 2 முக்கிய வாதங்கள் உள்ளன. இரண்டுமே வேதாகமத்திலிருந்து உருவாகின்றன. ஒன்று ஆதியாகமம் புத்தகத்தில் முற்பிதாக்கள், மற்றொன்று யாத்ராகமம் புத்தகத்தில் எகிப்திலிருந்து வெளியேறியவர்கள் மூலமாக தோன்றுகிறது. 1. முற்பிதாக்கள். ஆபிராம் கிமு 2080 இல் பிறந்து பின்னர் இன்றைய தெற்கு ஈராக்கில் ஊர் என்ற இடத்தில் இருந்து குடிபெயர்ந்தார் என்று ஆதியாகமம் கூறுகிறது. தற்போதைய துருக்கிய சிரிய எல்லைக்கு அருகிலுள்ள ஹரானில் ஆபிரகாமின் தங்கி இருந்து பின்னர் கானான் தேசத்திற்கு வருகிறார். இப்படியாக முற்பிதாக்களின் 3 தலைமுறையான வாழ்க்கை மூலம் இஸ்ரவேல் தேசத்தின் முதல் சரித்திரம் ஆரம்பிக்கிறது. 2. அடிமைத்தனத்திற்கு வெளியே. யாத்திராகத்தில் ஆபிரகாம் சந்ததியினர் எகிப்தில் சுமார் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று பின்னர் சீனாய் வனாந்தரத்தில் பயணம் செய்து முற்பிதாக்களுக்கு வாக்குறுதியளிக்கப்பட்ட தேசத்திற்கு திரும்புதல் ஆகியவற்றுடன் இரண்டாவது சரித்திரம் ஆரம்பிக்கிறது. 3. எபிரேயர்களின் பெயரிடுதல். யூத மக்கள் எபிரேயர்கள், இஸ்ரவேலர் மற்றும் யூதர்கள் என 3 மாற்றுப் பெயர்களால் அறியப்படுகிறார்கள். ஹீப்ரு, இவ்ரி என்ற வார்த்தைகள் வேதாகமத்தில் ஒரு இனத்தின் விளக்கமாக பயன்படுத்தப்படுகிறது. வேதாகமத்தில் இப்ரி என்பது நோவாவின் மகன்களில் ஒருவரான எபர் என்பதிலிருந்து உருவானது. வேதாகமத்தில் ஆபிரகாம் என்பவர் சேம் என்பவரின் வழித்தோன்றலாக அடையாளம் காணப்படுகிறார். ஆபிரகாமின் மூலம் இப்ரி என்பது பின்னர் எபர் சந்ததியினருக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆபிராமுக்கு கடவுளின் அழைப்பு 2005 கிமு. ஆபிரகாமோடு உடன்படிக்கை. கிமு 2005 இல் கடவுள் ஆபிராம் என்ற மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். கடவுள் அவரிடம் கல்தேயர்களின் தெற்கு ஈராக்கூர் என்ற இடத்தை விட்டு வெளியேறும்படி கூறி, தான் காண்பிக்கும் தேசத்திற்கு போகும்படியாகவும் அங்கே ஒரு பெரிய தேசத்தை உண்டாக்கும்படி கூறி ஆபிராமோடு கடவுள் உடன்படிக்கை பண்ணினார். ஆபிராமும் கடவுள் சொன்னதை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து தனது குடும்பத்தை கானானுக்கு மாற்றினார். இந்த வாக்குறுதிகள் ஆபிரகாமின் உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகின்றன. ஆதியாகமம் அதிகாரம் 12 வசனங்கள் 1 முதல் 3 வரை. கானானில் ஆபிராமுக்கு கடவுள் பல வாக்குறுதிகளை கொடுத்து அவருடைய பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். ஆதியாகமம் அதிகாரம் 17 வசனம் 5. இங்கு இருந்து இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரம் ஆரம்பிக்கிறது. 1. முற்பிதாக்கள். பேட்ரியார்க் என்ற சொல் 2 கிரேக்க வார்த்தையான பிதா மற்றும் ஆயிற்றே முன்னோடியில் இருந்து வருகிறது. இதன் பொருள் பிதாக்கள் மற்றும் மரியாதைக்குரியவர்கள். இஸ்ரவேலின் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆவார்கள். 2.
இஸ்ரவேலர் என்போர் யார்? ஆபிரகாமின் மகன்களில் எல்லோருக்கும் கடவுள் உடன்படிக்கை பண்ணவில்லை. ஆனால் ஈசாக்கை கடவுள் தேர்வு செய்கிறார், பின்னர் அவருடைய மகன் யாக்கோபு தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாமின் பேரன் யாக்கோபை இஸ்ரவேல் என்று கடவுள் மறுபெயரிடுகின்றார். இதன் பொருள் கடவுளோடு மல்யுத்தம் செய்தவன் என்பதாகும். ஆதியாகமம் அதிகாரம் 32 வசனமா 28, திகாரம் 35 வசனமா 10. இப்போது யாக்கோபு 12 மகன்களை பெற்றெடுக்கிறார். பிற்காலத்தில் இவர்கள்தான் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களாக அறியப்பட்டார்கள். ஆபிரகாமின் பயணம் ஊர் முதல் ஹாரான் வழியாக எகிப்து வரையான வரைபடம். இஸ்ரவேலின் முற்பிதாக்கள் வரைபடம். முற்பிதாக்களின் காலம் 2005 முதல் 1815 வரை. கிமு நாடோடி கூட்டத்தினர் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு என்பவர்களின் காலத்தில் மத்திய கிழக்கு தரைக்கடல் பகுதிகளில் மக்கள் நாடோடி கூட்டங்களாக வாழ்ந்து வந்தார்கள். அப்போது அவர்களின் கருத்துக்கள் மற்றும் மத நம்பிக்கைகள் பற்றி ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டார்கள். எந்தவொரு நாடோடி குழுவும் மற்றவர்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்தவில்லை. இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் பல தெய்வங்களை கடவுளாக வணங்கினார்கள். 1. ஒரே கடவுள் கோட்பாடு. முற்பிதாக்கள் ஒரே கடவுளை மட்டுமே வணங்கினார்கள். அந்த கடவுள் அவர்களோடு இடைப்பட்டு எவ்வாறு நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நிறைந்த செல்வ செழிப்பான கானான் தேசம் முழுவதும் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததியினருக்கும் சொந்தமாக கொடுப்பேன் என்று வாக்குறுதியும் கொடுத்தார். இந்த உடன்படிக்கை மற்றும் கடவுள் தேர்ந்தெடுத்த மக்கள் மூலமாக இஸ்ரவேலர்களின் பாரம்பரிய வாழ்க்கை ஆரம்பமாயிற்று. இந்த மக்கள் எபிரேய மொழி பேசினார்கள், ஆகவே எபிரேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் தங்கள் வரலாற்றையும் அவர்களின் மத நம்பிக்கைகளையும் எழுதினார்கள். இதுவே எபிரேய வேதாகமமாக மாறியது. 2. முற்பிதாக்களின் முடிவு. முற்பிதாக்களின் இறுதி நாட்களில் யாக்கோபின் இஸ்ரவேல் 12 மகன்கள் பெரிய சந்ததியாக எண்ணிக்கையில் மாறுகின்றார்கள். ஆரம்பகால இஸ்ரவேலர்கள் கால்நடைகளை மேய்ப்பவர்கள் மற்றும் வணிகர்களாக தொழில் செய்கின்றார்கள். கானானில் 100 ஆண்டுகள் வாழ்ந்த பின்னர் அங்கு ஏற்பட்ட வறட்சி மற்றும் பஞ்சம் காரணமாக எகிப்துக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த வறட்சியில் ஏராளமான பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் வாடி கால்நடைகள் இறந்தன. ஆகவே உயிர் பிழைக்க இஸ்ரவேலர் எல்லோரும் எகிப்துக்குச் சென்றார்கள். யாத்திராகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 5 வரை. விருந்தினர்கள் எகிப்தின் அடிமைகளாக மாறினார்கள். யோசேப்பு கிமு 1815 இல் எகிப்திய மன்னன் பார்வோனின் அழைப்பின் பேரில் இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு குடிபெயர்ந்தனர். கடவுள் ஏற்கனவே யோசேப்பை எகிப்திற்கு அனுப்பியிருந்தார். அங்கு பார்வோனின் கனவை விளக்கவே யோசேப்பின் நற்குணத்திற்காக எகிப்து தேசத்திற்கே ஆட்சியாளராக அமர்த்தப்பட்டார். எகிப்துக்கு வந்த தனது உடன்பிறப்புகளின் குடும்பத்திற்கு யோசேப்பு கோசேன் நிலத்தையும் உடைமையையும் வழங்கினார். 1. விருந்தினர்கள் அடிமைகளாக மாறினர். எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை ஹபிரி என்றும் பரதேசிகள் வெளிநாட்டினர் என்று அழைத்தனர். எகிப்துக்கு வந்த இஸ்ரவேலர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை நீண்ட காலம் நீடித்திருக்கவில்லை. 400 ஆண்டுகளில் இஸ்ரவேலர்களின் எண்ணிக்கையில் அதிகரித்தது. இப்போது யோசேப்பை அறியாத பார்வோன் ராஜா எகிப்தில் ஆட்சிக்கு வருகிறார். இவர் அரசியல் அச்சத்தால் எபிரேயர்களை அடிமைப்படுத்துகிறார். யாத்திராகமம் அதிகாரம் 12 வசனங்கள் 1 முதல் 3 வரை. 1. ஆகவே இஸ்ரவேலர்களை எகிப்தில் பிரமிடுகளை கட்டவும் பார்வோனுக்காக பித்தோம் மற்றும் ராமசேஸ் நகரங்களை கட்ட செய்கின்றார். 2. இனப்படுகொலை. எகிப்திய மன்னன் பார்வோன் அதிக எண்ணிக்கையிலான எபிரேயர்களை மேலும் ஒடுக்குவதற்கு எபிரேயர்களுக்கு பிறக்கும் அனைத்து ஆண் குழந்தைகளையும் நைல் நதியில் வீசும்படி கட்டளையிடுகின்றார். இஸ்ரவேலர்கள் இனப்படுகொலைக்கும் அவர்களின் குழந்தைகள் சிசுக்கொலைகளுக்கும் உட்படுத்தப்பட்டார்கள். 3. இஸ்ரவேலரின் கூக்குரல். இந்த நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் கடவுளிடம் கூக்குரலிட்டு விடுதலை பெற ஏங்குகிறார்கள். ஆகவே கடவுள் தம் மக்களை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க விரும்பினார்.
இதற்காக இஸ்ரவேலில் ஒரு நபரை ஆயத்தம் செய்கின்றார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. மோசேயின் பிறப்பு 1495 கிமு. ஒரு எபிரேய தாய் தனக்கு பிறந்த ஆண் குழந்தையை காப்பாற்றுவதற்காக கூடையில் வைத்து எகிப்தின் நைல் ஆற்றங்கரையில் அனுப்புகிறாள். அப்போது பார்வோனின் மகள் ஸ்நானம் பண்ண வந்த வேளையில் கூடையைக் கண்டு அதில் இருந்த குழந்தையை வளர்க்க விரும்பி மோசே என்று பெயரிட்டாள். மோசே எகிப்தின் அரண்மனையில் வளர்க்கப்படுகிறார். அங்கே எகிப்திய ஞானம், கலைகள், இலக்கியங்கள், போர் தந்திரங்கள், சட்டங்கள் மற்றும் நிர்வாக முறைகள் ஆகியவற்றை நன்கு கற்றுக்கொள்கிறார். இப்படியாக 40 ஆண்டுகள் கடந்த சூழ்நிலையில் அங்கே சண்டையிட்டுக் கொண்டிருந்த 2 எபிரேயர்களில் ஒரு எபிரேயரை அடிக்கும் எகிப்தியரை மோசே கொலை செய்கிறார். இதை அறிந்த பார்வோன் மோசேயை கொலை செய்ய காத்துக் கொண்டு இருக்கிறார். மோசே தன்னை காத்தியுள்ள எகிப்தில் இருந்து மீதியான் தேசத்திற்கு ஓடுகிறார். யாத்திராகமம் அதிகாரம் 2 வசனங்கள் 11 முதல் 15 வரை. 1. எரியும் முட்செடி 1417 கிமு. ஒரு நாள் மோசே மீதியான் தேசத்தில் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தபோது எரியும் முட்செடியை காண்கிறார். அதன் அருகில் சென்றபோது கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகி இஸ்ரவேலரை எகிப்திய அடிமை தனத்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்திற்கு அழைத்துச் செல்லும்படி மோசேயிடம் கூறுகின்றார். யாத்திராகமம் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 22 வரை. ஆனால் இதை மோசே ஆட்சேபித்தார். யாத்திராகமம் அதிகாரம் 4 வசனங்கள் 1 முதல் 17 வரை. இறுதியாக இஸ்ரவேலரை விடுவிப்பதற்காக எகிப்துக்கு தனது 80ஆம் வயதில் திரும்புகிறார். 2. பார்வோனுக்கு முன்பாக மோசே இஸ்ரவேலர்களின் கடவுளுக்கு பண்டிகை கொண்டாட வனாந்தரத்திற்குச் செல்ல அனுமதிக்கும்படி மோசே பார்வோனிடம் கேட்டுக்கொண்டார். ஆனால் பார்வோன் மறுத்துவிட்டார். யாத்திராகமம் அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 2 வரை. இந்நிலையில் இஸ்ரவேலரை விடுவிக்கும்படி கடவுள் 10 வாதைகளை எகிப்துக்கு அனுப்புகிறார். பார்வோனின் பலத்த போராட்டத்திற்குப் பிறகு மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் 430 ஆண்டுகால அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரால் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்கு அழைத்து செல்கின்றார். யாத்திராகமம் அதிகாரம் 12 வசனம் 40. மோசே மீதியான் தேசத்திற்கு ஓடிப்போன வரைபடம். எகிப்தின் 10 வாதைகள் பற்றிய படம். இஸ்ரவேலர்கள் சீனாய் மலைக்கு பயணம். விடுதலை பயணம் கிமு 1415. எக்ஸோடஸ் என்பது கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் வெளியே செல்வது, எகிப்திலிருந்து. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியே சென்றபோது பார்வோன் மனம் மாறி அவர்களை மீண்டும் எகிப்துக்கு அழைத்து வர தன்னுடைய இணுவத்தை அனுப்பினார். கர்த்தர் மோசே மூலமாக செங்கடலை இஸ்ரவேலர்களுக்காக பிரித்தார். பின்பு தண்ணீரில் எகிப்தியர்களின் இரதங்கள் முற்றிலும் அழிந்து போயிற்று. இது இஸ்ரவேலர்களின் விடுதலை பயணத்தில் கர்த்தரின் கரம் கூடவே இருந்தற்கு சான்று ஆகும். 1. சீனாய் கடவுளின் மலை. இஸ்ரவேலர்கள் கானானுக்கு செல்லும் வழியில் கடவுளின் வழிநடத்துதலின்படி சீனாய் மலையடிவாரத்திற்கு வந்தார்கள். அங்கே சீனாய் மலை உச்சிக்கு கர்த்தர் மோசேயை அழைத்தார். பின்னர் கடவுள் இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை செய்தார். அங்கே இஸ்ரவேலர்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த யெகோவா தேவனை கடவுளாக ஏற்றுக்கொண்டனர். கடவுளும் அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். யாத்திராகமம் அதிகாரம் 19 வசனங்கள் 1 முதல் 8 வரை. இது சீனாய் உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. 2. தோரா. கடவுள் மோசேயை மலையின் உச்சிக்கு அழைத்து அங்கே மோசேக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். பின்னர் மோசேக்கு தார்மீக, சமுதாய மற்றும் மதச் சட்டங்களையும் கொடுத்தார். இந்த 10 கட்டளைகளை அடிப்படையாக கொண்டு 613 315 எல்லாம் செய்யக்கூடாது, 248 எதுவெல்லாம் செய்ய வேண்டும் சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. இதுவே தோராய்ந்து ஆகமம் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் கடவுளின் சட்டங்களைப் பின்பற்றினால் அவர்களுக்கு செழிப்பான கானான் தேசத்தை நிரந்தரமாக கொடுப்பதாக கர்த்தர் வாக்குறுதி கொடுத்தார்.
இஸ்ரவேலர்கள் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் திரிதல் 1415 முதல் 1375 வரை கிமு. கானானை நோக்கிய பயணம். இஸ்ரவேலின் விடுதலை பயணத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளைத் தவிர்த்து 6,00,000 புருஷர்களை மோசே வனாந்தரத்தில் வழிநடத்தினார். யாத்திராகமம் அதிகாரம் 12 வசனங்கள் 37. இவர்களோடு புற இனக் குழுவினர்களும் இணைந்து கொண்டார்கள். யாத்திராகமம் அதிகாரம் 12 வசனங்கள் 38. இஸ்ரவேலர் வனாந்தத்தில் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி அவர்களைத் துரத்தினார்கள். யாத்திராகமம் அதிகாரம் 17 வசனம் 8 முதல் 13 வரை. 1. 12 உளவாளிகள். மோசே கானான் தேசத்தை உளவு பார்க்க 12 பேரை அனுப்பினார். இதில் திரும்பி வந்த 10 பேர் கானான் தேசத்தை குறித்த தூர் செய்தியை பரம்ப செய்தார்கள். பின்னர் திரும்பி வந்த யோசுவா மற்றும் காலேப் அவர்கள் நாம் கர்த்தரின் பலத்தோடு அதை உடனே சுதந்தரித்துக் கொள்ளலாம் என்றார்கள். ஆனால் ஜனங்கள் பெரும்பான்மையினரின் முடிவுகளையே நம்பி மோசேக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். இது கடவுளின் பார்வையில் மிகப்பெரிய பாவமாக கருதப்பட்டது. இதற்காக இஸ்ரவேல் மக்களை 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்து திரியவிட்டார். மேலும் யோசுவா மற்றும் காலேப் தவிர விடுதலை பயணத்தின் போது எகிப்திலிருந்து வெளியேறிய எல்லா தலைமுறையினரும் வனாந்தரத்தில் இறந்து விடுவார்கள் என்றும் மோசேயுடன் கர்த்தர் கூறினார். எண்ணகமம் அதிகாரம் 13 வசனங்கள் 31 முதல் 33 வரை. 2. கானானுக்குள் நுழைதல். எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ரவேலர்களில் பழைய தலைமுறையினர் இறந்த பின்னர் புதிய தலைமுறையினர் வனாந்தரத்தில் அலைந்து திரின் வாழ்க்கையால் ஒன்றுபட்டு 40 ஆண்டுகளுக்குப் பிறகு கர்த்தர் அவர்களின் முற்பிதாக்களுக்கு வாக்குறுதி அளித்த பிரகாரம் கானான் தேசத்திற்குள் நுழைந்தார்கள். இஸ்ரவேலர்கள் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் திரிந்த பகுதிகளின் வரைபடம். இஸ்ரவேலர்கள் கானானை கைப்பற்றுதல் 1400 கிமு. மோசேயின் மரணம். இஸ்ரவேல் மக்களின் விடுதலை பயணத்தில் கர்த்தர் மோசேயிடம் இஸ்ரவேல் மக்களுக்கு அடுத்த தலைவராக யோசுவாவை நியமிக்க கூறினார். எண்ணகமம் அதிகாரம் 27 வசனங்கள் 18 முதல் 23 வரை. பின்னர் கானான் தேசத்தை நேபோ மலை உச்சியில் இருக்கும் பிஸ்காவில் இருந்து பார்க்க மட்டும் கர்த்தர் மோசேக்கு அனுமதி கொடுத்திருந்தார். அங்கே மோசே மரித்தார். உபாகமம் அதிகாரம் 34 வசனங்கள் 1 முதல் 5 வரை. மோசே கடவுளின் கீழ் ஒரு விடுதலையாளராக, தலைவராக, சட்டமியற்றுபவராக மற்றும் தீர்க்கதரிசியாக இருந்து இஸ்ரேல் தேசத்தின் ஸ்தாபகராகவும் பிதாமகனுமாய் இருந்து ஓட்டத்தை நிறைவு செய்தார். 1. தளபதி யோசுவா. யோசுவா மோசேயின் கீழ் நீண்ட காலம் தளபதியாக இருந்தார். இந்நிலையில் சுமார் 1200 கிமு இல் மத்தியதரை கடல் பகுதியைச் சுற்றி பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன. பல பேரரசுகள் ஆகாங்கே எழும்பி பின்னர் வீழ்ச்சியடைந்தன. இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் நுழைகின்றார்கள். அங்கே பெரும்பாலும் கானானியர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை கைப்பற்ற கடுமையாக போராட வேண்டியிருந்தது. 2. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். யோசுவாவும் கடவுளின் வழிகாட்டுதல்களைப் பின்பற்றி மேற்கு கானானுக்குள் நுழைய யோர்தான் நதியை கடந்து பின்னர் மத்திய கானானுக்குள் செல்ல முதலில் எரிகோ, ஆயி மற்றும் பிற பட்டணங்களை கைப்பற்ற 3 பெரிய யுத்தங்களை செய்ய வேண்டியதிருந்தது. கடவுளின் பராக்கிரமத்தினால் தொடர்ந்து பல வெற்றிகளையும் அடைந்தார்கள். பின்னர் யோசுவாவின் தலைமையில் புகழ்பெற்ற ஆயலோன் மற்றும் கிபியோனில் நீண்ட யுத்தத்தின் மூலம் காதேஸ்பர்னேயா துவங்கி காத்சா மட்டும் இருக்கிற இடங்களையும் கிபியோன் முதல் மட்டும் கோசேன் தேசம் வரை அனைத்தையும் இஸ்ரவேலர்கள் கைப்பற்றினார்கள். யோசுவா அதிகாரம் 10 வசனங்கள் 1 முதல் 41 வரை. இறுதியில் இஸ்ரவேலர்கள் கானானை மீட்டெடுத்து அவற்றை 12 கோத்திரங்களுக்கிடையில் பிரித்தார்கள். யோசுவா அதிகாரம் 19 வசனம் 51. கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்த கானான் தேசம் இஸ்ரவேலர்களுக்கு பங்கிடப்படும் வரைபடமும் இன்றைய காலத்தில் கானான் தேசத்தின் எல்லைகள். நியாயாதிபதிகள் காலம் 1375 முதல் 1043 வரை கிமு. நீதிபதிகளின் காலம். யோசுவா இறந்த பிறகு இஸ்ரவேலர்களை நியாயாதிபதிகள் வழிநடத்தினார்கள். இஸ்ரவேலர்களை 14 நியாயாதிபதிகள் பல்வேறு காலகட்டத்தில் சுமார் 330 ஆண்டுகள் வழிநடத்தினார்கள்.
இவர்களின் பெயர்கள் ஒத்னியேல், ஏகுத், சம்கார், தெபோரா, கிதியோன், ஏலி, சிம்சோன், யப்தா, தோலா, ஜாவீர், ஏலோன், இப்சான், அப்தோன் மற்றும் சாமுவேல் ஆவார்கள். பொதுவாக நியாயாதிபதிகள் 1 அல்லது 2 கோத்திரங்களுக்குத்தான் தலைவராக இருந்தார்கள். ஆனால் சிலர் மாத்திரமே 12 கோத்திரங்களுக்கும் தலைவராக இருந்தார்கள். ஆபத்து காலங்களில் அவர்கள் சுற்றியுள்ள நாடுகளிலிருந்து பகைவர்களிடம் இருந்து நியாயாதிபதிகள் இஸ்ரவேலர்களை காப்பாற்றி நியாயம் விசாரித்தார்கள். 1. கடவுளின் தண்டனை. இஸ்ரவேல் மக்கள் கானானியர்களை முழுமையாக அழிக்க தவறிவிட்டதோடு மாத்திரம் அல்லாமல் அவர்களின் விக்கிரகாராதனை, ஒழுக்கக்கேடுகளை பின்பற்றினார்கள். எப்போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்தார்களோ அப்போதெல்லாம் கர்த்தரின் கோபத்திற்கு ஆளானார்கள். பாவத்தின் சுழற்சி. கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தல். இஸ்ரவேலர் கர்த்தருக்கு முன்பாக தீமை செய்தார்கள். கிரேட்டர் தென் கடவுளின் நியாயத்தீர்ப்பு. கர்த்தர் அவர்களை எதிரிகளின் கைகளில் ஒப்புவித்தார். கிரேட்டர் தென் கர்த்தரிடம் மனந்திரும்புதல். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடம் கூக்குரலிட்ட போது கிரேட்டர் தென் நியாயாதிபதிகள் மூலம் விடுதலை. கர்த்தர் ஒரு விடுதலையாளரை எழுப்பினார். 2. நியாயாதிபதிகள் காலம் முடிவு. சுமார் 330 ஆண்டுகளாக இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் நிலையான அரசாங்கமும் இல்லாததால் 12 கோத்திரத்தார் மத்தியில் சரியான ஐக்கியம் இல்லாமல் இருந்தது. ஆகவே எல்லோரும் அவரவர் தந்தன் பார்வைக்கு சரியானதை செய்து வந்தார்கள். நியாயாதிபதிகள் அதிகாரம் 21-25. இஸ்ரவேலர்களின் இறுதி நீதிபதியாக சாமுவேல் 40 ஆண்டுகள் நியாயம் விசாரித்தார். 1 சாமுவேல் அதிகாரம் 4-18. இஸ்ரவேலின் முதல் ராஜா. பெலிஸ்தர்கள். கிமு 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கானானில் வாழ்ந்தவர்களில் பெலிஸ்தர்கள் பலம் வாய்ந்தவர்களாய் இருந்தார்கள். இவர்கள் இஸ்ரவேலருக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தார்கள். பெலிஸ்தியர்கள் பல பாதுகாப்பான நகரங்களைக் கட்டிக் கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்களிடம் இரும்பு போர் தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்களில் ஏகாதிபத்தியம் மொனோபொலி செலுத்தினார்கள். பெலிஸ்தர்கள் பலமுறை ஆசாரியர்களை கொலை செய்து பல கோத்திரங்களை கட்டுப்பாடில் வைத்திருந்தார்கள். 1. கோரிக்கை. இஸ்ரவேலர்கள் அமைதியான சூழ்நிலையில் வாழ விரும்பினார்கள். ஆகவே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் ஒன்றிணைத்து பலப்படுத்த ஒரு ராஜாவைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நியாயாதிபதியாக இருந்த சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் கோரிக்கை வைக்கின்றார்கள். சமஸ்த இஸ்ரவேலுக்கு என்று ஒரு ராஜா இருந்தால் அவர் எல்லோரையும் ஒன்றிணைத்து பெலிஸ்தர்களை எதிர்த்து போராடுவார் என்று அவர்கள் நம்பினார்கள். 1 சாமுவேல் அதிகாரம் 8-5. 2. இஸ்ரவேலின் முதல் ராஜா. இஸ்ரவேலர்கள் ராஜாவை விரும்பி கர்த்தரையும் அவருடைய அதிகாரத்தையும் நிராகரிப்பதாக சாமுவேல் கண்டார். இதை சாமுவேல் எச்சரித்தார். 1 சாமுவேல் அதிகாரம் 8-10 வரை. ஆனால் இஸ்ரவேலர்கள் பூமிக்குரிய ராஜாவுக்காக அதிக கூச்சலிட்டனர். ஆகவே கர்த்தருடைய ஆலோசனைப்படி பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்த சவுல் என்ற திறமையான வாலிபனை ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறார். 1 சாமுவேல் அதிகாரம் 9-17. அப்படியே ராஜாவின் உரிமைகள் மற்றும் கடமைகளைப் பற்றி ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை சாமுவேல் இயற்றினார். பின்னர் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக சவுலை சாமுவேல் அபிஷேகம் செய்தார். இப்பொழுது இஸ்ரவேலர்களை வழிநடத்துவதற்கு நியாயாதிபதிகளிடமிருந்து ராஜாங்க ஆட்சிக்கு மாற்றம் ஏற்படுகிறது. 1 சாமுவேல் அதிகாரம் 10 1, 24-25. சவுல் ராஜாவின் காலம் 1043 முதல் 1011 வரை. கிமு. சவுல் இஸ்ரவேலரின் முதல் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சவுல் ராஜாவாக பொறுப்பு ஏற்றவுடன் 12 கோத்திரத்தையும் ஒரே தேசமாக ஒன்றிணைக்க அம்மோனியர்கள், பெலிஸ்தர்கள் மற்றும் அமலேக்கியர்கள் ஆகியோர் ஆக்கிரமித்திருந்த பகுதிகளின் மீது வெற்றி பெற்று தனது இராணுவத் திறனை சவுல் ராஜா நிரூபித்தார். 1 ஒத்துழையாமை. சவுல் பல யுத்தத்தின் மூலம் இஸ்ரவேலர்களின் பல எதிரிகளை தோற்கடித்தார். ஆயினும் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினால் தொடர்ச்சியான வீழ்ச்சியை சவுல் ராஜா சந்தித்தார். 1 சாமுவேல் அதிகாரம் 15 22-23.
இந்நிலையில் கர்த்தர் தாவீதை அபிஷேகம் செய்யும்படி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கட்டளையிட்டார். 1 சாமுவேல் அதிகாரம் 16 வசனம் 12. 2. பொறாமை. காலப்போக்கில் சவுல் சாமுவேல் சொல்லைக் கேளாமலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. மேலும் படைத்தலைவனாக அமர்த்தப்பட்ட தாவீதின் மீது சவுல் ராஜாவுக்கு பொறாமை உண்டாயிற்று. ஏனெனில் பெலிஸ்தியரின் மாபெரும் வீரன் கோலியாத்தைக் கொன்றதன் மூலம் தாவீதின் புகழ் இஸ்ரவேலர் மத்தியில் பரவ ஆரம்பித்தது. சவுல் தாவீதை இஸ்ரவேலின் இராணுவ படைகளுக்கு தலைவனாக வைத்தார். தாவீதின் வெற்றிகள் அதிகரித்தவுடன் சவுல் அவனைக் கொல்ல சதித்திட்டம் செய்தார். இதைக் கேள்விப்பட்ட தாவீது வனாந்தரத்திற்குள் ஓடிவிட்டார். 3. இறப்பு. பெலிஸ்தர்கள் கிமு 1011 ஆண்டு இஸ்ரவேலின் வடதேசத்தை தென்தேசத்தோடு தொடர்பு கொள்ள முடியாதவாறு துண்டித்துவிட்டார்கள். ஆகவே பெலிஸ்தியருக்கு விரோதமாக சவுல் தனது படைகளோடு கில்போவா மலைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஏற்பட்ட யுத்தத்தில் பெலிஸ்தர்கள் வெற்றி பெற்று சவுலையும் அவரது 3 மகன்களையும் கொன்று போட்டார்கள். 1 சாமுவேல் அதிகாரம் 31 வசனங்கள் 1 முதல் 8 வரை. தென்திசை கோத்திரத்தார் தாவீதை இராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். சில காலங்கள் சவுல் குடும்பத்திற்கும் தாவீது குடும்பத்திற்கும் பகைமை உண்டாயிற்று. அதற்கு பின்னர் வடக்கு கோத்திரங்களின் மூப்பர்கள் தாவீதை எல்லா கோத்திரங்களுக்கும் ராஜாவாக ஆளுகை செய்ய அழைத்தார்கள். 2 சாமுவேல் அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 3 வரை. தாவீது ராஜாவின் காலம் 1011 முதல் 967 வரை. கிமு. தாவீது கிமு 1004 சவுல் இறந்த பிறகு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட பிறகு இஸ்ரவேலின் அனைத்து கோத்திரங்களையும் வெற்றிகரமாக ஒன்றிணைத்தார். தாவீது எபூசியர்களிடம் இருந்து எருசலேமை கைப்பற்றி இஸ்ரவேலின் தலைநகரை எபிரோனிலிருந்து எருசலேமுக்கு மாற்றினார். இது வடக்கு கோத்திரங்களையும் தெற்கு கோத்திரங்களையும் இணைக்கும் எல்கையில் இருந்ததால் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க வசதியாக இருந்தது. 1. தொடர் வெற்றி. தாவீது ராஜா தொடர்ந்து இஸ்ரவேலின் எதிரி தேசங்கள் மேல் போர் புரிந்து அவர்கள் முன்பு இஸ்ரவேலில் கைப்பற்றிய பகுதிகளை மீட்டெடுத்து இஸ்ரவேல் தேசத்தை பலம் வாய்ந்ததாக மாற்றினார். பெலிஸ்தர்களை அப்பகுதியிலிருந்து தாவீது ராஜா விரட்டியடித்து இரும்பு உலோகத்தை பயன்படுத்தும் பெலிஸ்தர்களின் ஏகாதிபத்தியத்தை முறியடித்தார். பின்னர் மேலும் சில தேசங்களை கைப்பற்றி தாவீது ராஜா ஒரு பெரிய பேரரசை உருவாக்கி பல அண்டை நாடுகளை வெற்றி பெற்று அவர்களை கப்பம் கட்டச் செய்தார். இப்போது கானான் தேசம் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தின் ஆளுகைக்குள் வந்தது. 2. எருசலேம் தேவாலயம். தாவீது கர்த்தர் மீது மிகுந்த பற்றி கொண்டு அவருடைய நாம மகிமைக்காக எருசலேமில் பிரமாண்ட ஆலயம் கட்டுவதற்கு திட்டமிட்டார். ஆகவே சேனைகளின் கர்த்தர் வாசம் செய்யும் பரிசுத்த உடன்படிக்கை பெட்டியை யூதா கோத்திரத்தில் உள்ள கீரியாத் யாரீமிலிருந்து பென்யமீன் கோத்திரத்தில் இருந்த எருசலேமுக்கு கொண்டு வந்தார். இப்போது எருசலேம் இஸ்ரவேல் தேசத்தின் மதம் மற்றும் அரசியல் மையமாக மாற்றியது. தாவீது பல சங்கீதங்களை இயற்றினார். மேலும் எருசலேம் ஆலத்தின் ஆராதனைக்காக லேவியர்கள் மூலம் பாடகர் குழுவினரையும் இசைக்கலைஞர்களையும் உருவாக்கினார். தாவீதின் காரியம் ஜெயமாய் இருந்தது. 1 சாமுவேல் அதிகாரம் 5 வசனம் 10. கர்த்தர் தாவீதுடன் உடன்படிக்கை செய்து அப்படியே தாவீதின் குமாரன் தான் ஆலயத்தைக் கட்டுவார் என்றும் கூறினார். 2 சாமுவேல் அதிகாரம் 7 வசனங்கள் 5 முதல் 16 வரை. பின்னர் தாவீது இறந்துவிட்டார். தாவீதின் அரசாட்சி எல்லைகள் பற்றிய வரைபடம். சாலமோன் ராஜாவின் காலம் 967 முதல் 931 வரை. கிமு. உலகின் தலைசிறந்த ஞானி சாலமோன். தாவீது மறைவிற்கு பிறகு சாலமோன் அரியணையில் ராஜாவாக அமர்த்தப்பட்டார். எருசலேமை சிறந்த தலைநகராக மாற்றும்படி பல புதுமைகளை ஏற்படுத்தினார். நவரத்தின கற்கள், தங்கத் தகடுகள் மற்றும் கேதாரு மரத்தினால் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தார். 2 நாளாகமம் அதிகாரம் 7 வசனங்கள் 1 முதல் 16 வரை. 1. செல்வ செழிப்பு. தங்கம், வெள்ளி, ஐவரி, குரங்குகள், மயில்கள், கேதுரு மரம் மற்றும் விலைமதிப்பற்ற கற்களைக் கொண்டு யூதாவை உலக வர்த்தக மையமாக மாற்றினார்.
சிறப்பான தொழில் செய்வதற்கு வசதியாக பல துறைமுகங்களை ஏற்படுத்தினார். வெண்கல சுரங்கங்களும் இரும்பு சுரங்கங்களும் இஸ்ரவேலில் தோண்டப்பட்டது. எகிப்தில் இருந்து சிலிசியன் குதிரைகள் மற்றும் இரதங்களை இறக்குமதி செய்தார். மேலும் அவருடைய தந்தையார் வென்ற தேசங்களில் இருந்து வந்த கப்பத்தினாலும் இஸ்ரவேல் தேசம் செல்வ செழிப்பாக இருந்தது. 2. ஞானம். சாலமோன் 3000 பழமொழிகள் மற்றும் 1005 பாடல்களும் இயற்றினார். இராஜாக்கள் அதிகாரம் 4 வசனங்கள் 30. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் சகல ஞானத்தையும் அவர் கட்டிய அரண்மனையையும் எருசலேம் ஆலயத்தையும் கண்டு அநேக வர்த்தக உடன்படிக்கையும் சாலமோனோடு ஏற்படுத்திக் கொண்டாள். 1 இராஜாக்கள் அதிகாரம் 10 வசனங்கள் 1 முதல் 13 வரை. 3. கட்டிடக்கலைகள். சாலமோனின் ஆட்சியில் கட்டிடக்கலைகளும் சிறந்து விளங்கியது. எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்கு 7 ஆண்டுகளும் சாலமோனின் அரண்மனையை உருவாக்க 13 ஆண்டுகள் ஆகியது. இராஜாக்கள் அதிகாரம் 7 வசனங்கள் 1. 4. இன்ப மயக்கம். சாலமோனுக்கு 700 மனைவிகளும் 300 மறுனையாட்டிகளும் இருந்தனர். பார்வோனின் மகள் மற்றும் மோவாப், அம்மோன், ஏதோம், சீதோன் மற்றும் ஏத்தியர்களின் பெண்கள் உட்பட 1 இராஜாக்கள் அதிகாரம் 11 வசனங்கள் 2 முதல் 3 வரை பலரை சாலமோன் அரசியல் காரியங்களுக்காக திருமணம் செய்து கொண்டான். அவர்களுக்காக சிறந்த மாடமாளிகைகளையும் கட்டி, அவர்கள் வழிபட்ட தெய்வங்களுக்கு இஸ்ரவேலில் கோவில்களை கட்டியும் உருவ வழிபாட்டையும் கர்த்தரின் எச்சரிக்கையை மீறி அனுமதித்தார். இஸ்ரவேலில் உள்நாட்டு கலவரம் 931 முதல் 922 வரை கிமு. நிர்வாகம். சாலமோன் ராஜாவாக பொறுப்பேற்றபோது பொருளாதார ரீதியாக ஆட்சி செய்ய முயன்றார். 1 இராஜாக்கள் அதிகாரம் 10 வசனங்கள் 14 முதல் 29 வரை. இதற்காக மக்களுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டது. அரசன் மற்றும் அரசியாளர்களின் மாடமாளிகைகளை கட்டுவதற்காகவும் அரசாங்க பணிகளுக்கும் என்று வரி வசூல் செய்வதற்கு இஸ்ரவேலை 12 மாகாணங்களாக பிரித்து ஒவ்வொன்றிற்கும் ஆளுநர்களை நியமித்தார். 1 இராஜாக்கள் அதிகாரம் 4 வசனங்கள் 7. 1. எதிர்ப்பு. சாலமோனின் நடவடிக்கைகள் எருசலேமுக்கு அதிக சிறப்பை கொடுத்தன. ஆனால் இஸ்ரவேலின் பல பகுதிகளிலும் அதிருப்தியை தூண்டின. இதற்கிடையே ஏதோம் மற்றும் சிரியாவின் ராஜாக்கள் கப்பம் கட்டாமல் கிளர்ச்சி செய்தார்கள். மேலும் வடக்கு கோத்திர இஸ்ரவேலர்கள் சாலமோனின் அதிகப்படியான வரி விதிப்புகளை எதிர்த்தனர். மேலும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் அதிகப்படியான வருமானத்திற்கு அருகிலுள்ள நாடுகளில் உள்ள கனிம சுரங்கங்களில் வேலைக்கு இஸ்ரவேல் தொழிலாளர்களை குறைந்த ஊதியத்திற்காக அனுப்புவதையும் கடுமையாக எதிர்த்தார்கள். சாலமோன் பெரும்பாலான வடக்கு கோத்திரங்களின் வருமானத்தை தெற்கு கோத்திரங்களின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் நிலைப்பாட்டை கடுமையாக எதிர்த்தனர். இதனால் வடக்கு கோத்திரத்தார் சாலமோனின் ஆட்சியை விரும்பவில்லை. இது முழு இஸ்ரவேல் தேசத்தையும் பெரிதும் பலவீனப்படுத்தியது. 2. யெரொபெயாம் கிளர்ச்சி. இவர் வடக்கு கோத்திர தலைவர்களின் ஆதரவு பெற்ற தலைவராக இருந்து சாலமோன் ராஜாவின் ஊழியக்காரனுமாய் இருந்தார். 1 இராஜாக்கள் அதிகாரம் 11 வசனங்கள் 26 முதல் 28 வரை. இவர் சாலமோனுக்கு எதிரான கர்த்தரின் திட்டப்படி அகியா தீர்க்கதரிசியால் வடக்கு கோத்திரங்களின் கிளர்ச்சியை செய்வதற்கு ஊக்குவிக்கப்பட்டார். இதை சாலமோன் கேள்விப்பட்டபடியினால் யெரொபெயாம் பயந்து எகிப்துக்கு தப்பி ஓடினார். 1 இராஜாக்கள் அதிகாரம் 11 வசனங்கள் 9 முதல் 13 வரை. வசனங்கள் 29 முதல் 39 வரை. மரணம். இந்நிலையில் 931 BCE-இல் சாலமோன் ராஜா இறந்து போகவே யெரொபெயாம் இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வந்தார். டிவைடட் கிங்டம் இஸ்ரவேல் தேசத்தின் பிரிவினை 922 முதல் 722 வரை கிமு. ரெகொபெயாம். சாலமோனின் மரணத்திற்குப் பிறகு அவருடைய மகன் ரெகொபெயாம் ராஜாவாக அமர்த்தப்பட்டார். இவர் தனது தந்தையின் கொள்கைகளை இன்னும் அதிகமாகவே பின்பற்ற முயன்றார். 1 இராஜாக்கள் அதிகாரம் 12 வசனங்கள் 10 முதல் 14 வரை. இவர் முதியோர்களின் ஞானமுள்ள ஆலோசனையை கேட்காமல் நண்பர்களின் ஆலோசனையை கேட்டு மக்கள் மீது சுமத்தப்பட்ட வரிகளை குறைக்காமல் திமிராக பேசி வடக்கு கோத்திர மக்களின் உழைப்பை கட்டாயப்படுத்தினார். ஆகவே
10 கோத்திரங்கள் ரெகுபெயாமை விட்டு பிரிந்து யெரொபெயாமை தங்கள் ராஜாவாக தேர்ந்தெடுத்தார்கள். 1 இராஜாக்கள் அதிகாரம் 12 வசனங்கள் 16 முதல் 20 வரை. 1 உள்நாட்டு யுத்தம். இஸ்ரவேல் இரண்டாக பிரிந்ததற்கு மக்கள் மீது சுமப்பட்ட வரிகள் மற்றும் குறைந்த சம்பளத்தில் மக்களை கனிம சுரங்கங்களில் வேலை செய்ய கட்டாயப்படுத்தியது போன்றவை முக்கிய பங்கு வகித்தது. இதனால் உள்நாட்டு யுத்தம் உண்டாகி அநேக உயிர் சேதங்கள் ஏற்பட்டன. இஸ்ரவேலின் 10 கோத்திரங்கள் சாலமோனின் மகன் ரெகுபெயாம் தங்களின் ராஜாவாக இருப்பதை நிராகரித்தார்கள். இதனால் இஸ்ரவேல் தேசம் இரண்டாக உடைந்தது. சமரியா வடக்கு தேசத்தின் தலைநகராகவும் எருசலேம் தெற்கு தேசத்தின் தலைநகராகவும் மாறியது. 2 தேசங்கள். வடக்கு தேசத்தில் 10 கோத்திரங்களான எப்ராயிம், மனாசே, ஆசேர், செபூலோன், இசக்கார், சிமியோன், தான், நப்தலி, காத் மற்றும் ரூபன் கோத்திரங்கள் சேர்ந்து கொண்டது. இவை இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. தென் தேசத்தில் யூதா கோத்திரம் மாத்திரம் தாவீதின் குடும்பத்துக்கு விசுவாசமாக இருந்தது. பின்னர் பென்யமீன் கோத்திரம் யூதாவோடு சேர்ந்து கொண்டது. இவை யூதா என்று அழைக்கப்பட்டது. 3 இஸ்ரேலின் வீழ்ச்சி. இந்த பிரிவினைக்குப் பிறகு இஸ்ரவேலும் யூதாவும் சுமார் 200 ஆண்டுகள் தனித்தனியாக ஆட்சி செய்து பெரும்பாலான நேரங்களில் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டார்கள். இதனால் இருவரும் பலவீனம் அடைந்தார்கள். வட தேசமான இஸ்ரவேல் மற்றும் தென் தேசமான யூதா வரைபடம். வடக்கு தேசமான இஸ்ரவேலின் ராஜாக்கள் 931 முதல் 722 வரை கிமு மேலாதிக்கம். வடக்கு இராஜ்யமானது உம்ரி ராஜா 88 4 கிமு காலத்தில் அரசியல், பொருளாதார, இராணுவம் மற்றும் கட்டடக்கலைகளில் சிறந்து விளங்கியது. 1 இராஜாக்கள் அதிகாரம் 16 வசனங்கள் 16. இஸ்ரவேல் இராஜ்யம் யோசேப்பி வீடு அல்லது சமாரியா அல்லது எப்ராயிம் அல்லது இஸ்ரவேல் என்று வேதாகமத்தில் அழைக்கப்படுகிறது. 1 தலைநகரங்கள். இஸ்ரவேல் இராஜ்யத்தின் தலைநகரம் முதலில் சீகேமில் இருந்தது. பின்னர் திர்சாவுக்கு மாற்றப்பட்டது. இறுதியா உம்ரி ராஜா சமாரியாவை தலைநகரமாக கட்டிக்கொண்டார். 1 இராஜாக்கள் அதிகாரம் 16 வசனங்கள் 24. வடக்கு இராஜ்யத்தின் முக்கிய நகரங்கள் செக்கேம், திர்சா, சமாரியா, யாஃபா, பெத்தேல் மற்றும் தான் ஆகும். 2 ஒற்றுமை. முதல் 60 ஆண்டுகளில் யூதாவின் ராஜாக்கள் வடக்கு இராஜ்யத்தின் மீது தங்கள் அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்ட முயன்றார்கள். ஆகவே எப்போதும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. 80 ஆண்டுகளாக வெளிப்படையான யுத்தம் நடைபெறவில்லை. ஒருவருக்கொருவர் நட்புடன் இருந்து தங்கள் பொதுவான எதிரிகளுக்கு, குறிப்பாக சிரியர்களுக்கு எதிரான யுத்தத்தில் இணைந்து செயல்பட்டார்கள். 3 நல்லிணக்கம். யூதாவின் ராஜாவான யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவான ஆகாபின் வீட்டோடு திருமணம் செய்து கொண்ட போது இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் இடையிலான மோதல் தீர்க்கப்பட்டது. பின்னர் யோசபாத்தின் மகன் யோராமுக்கும் ஆகாபின் மகள் அதாலியாவுக்கு திருமணம் நடைபெற்றதால் 2 இராஜ்யமும் நட்பாக இருந்தது. வியாபாரத்திற்காகவும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். சமாரியாவின் வீழ்ச்சி 722 கிமு. 2 எதிரிகள். கிமு 9 முதல் 7 வரை நூற்றாண்டுகளுக்கு இடையில் அண்டை நாடுகள் பாபிலோனிய, கல்தேயர் மற்றும் அசீரியா தென்மேற்கு ஆசியாவில் பலம் வாய்ந்ததாக மாறிக்கொண்டு இருந்தது. இஸ்ரவேல் இராச்சியம் சமவெளிகளால் இருந்தமையால் அவை விவசாயத்திலும் பொருளாதாரத்திலும் சிறந்து விளங்கியது. மேலும் சர்வதேச வர்த்தக பாதைகள் இஸ்ரவேல் மற்றும் யூதாவின் வழியாக சென்றதால் மிகவும் செல்வ செழிப்பாக இருந்தது. ஆகவே அசீரியர்கள் இந்த வர்த்தக வழிகளை கைப்பற்ற விரும்பினார்கள். 1 விசுவாச துரோகம். இஸ்ரவேல் இராச்சியத்தில் 9 வம்சாவழியினர் ஆட்சி புரிந்தனர். இதனால் ஒருவருக்கொருவர் வன்முறையில் ஈடுபட்டார்கள். ஆகவே 3 வெவ்வேறு தலைநகரங்கள் உருவாக்கப்பட்டன. மேலும் பெத்தேல் மற்றும் கில்கால் பகுதிகளில் எருசலேம் ஆலயத்திற்கு எதிராக 2 ஆலயங்கள் ஏற்படுத்தப்பட்டன. உருவ வழிபாடுகள், ஒழுக்கக்கேடுகள் மற்றும் அநீதியான காரியங்கள் சமுதாயத்தில் ஆழமாகவும் வேகமாகவும் வடக்கு இராஜ்யத்தில் வேரூன்றியது.
கர்த்தர் அவர்களின் மனந்திரும்ப வேண்டும் அல்லது நாடு கடத்தலுக்கு தயாராக வேண்டும் என்று பல எச்சரிக்கையை கொடுத்தார். ஏசாயா அதிகாரம் 10 வசனங்கள் 5 முதல் 6 வரை, ஹோசியா அதிகாரம் 11 வசனங்கள் 5, ஆமோஸ் அதிகாரம் 4 வசனங்கள் 2. ஆனால் ராஜாக்கள் அருவருப்பான செய்து கொண்டே இருந்தார்கள். 2. அசீரிய படையெடுப்பு. இந்த காலகட்டத்தில் அசீரியா பேரரசு உலக அளவில் மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருந்து, அருகில் இருந்த சிறிய நாடுகளை பயங்கரமாக, மிருகத்தரமாக தாக்கி தன்னோடு இணைத்துக் கொண்டது. அசீரிய பேரரசுக்கு சில இஸ்ரேல் ராஜாக்கள் கப்பம் கூட கட்டி வந்தார்கள். இராஜாக்கள் அதிகாரம் 20 வசனங்கள் 4, 2 இராஜாக்கள் அதிகாரம் 15 வசனங்கள் 19 முதல் 20 வரை. ஆனால் 726 கிமுவில் அசீரியர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் ஏற்பட்ட கிளர்ச்சியின் காரணமாக ஓசேயா ராஜா அசீரியாவுக்கு கப்பம் கட்டவில்லை. 2 இராஜாக்கள் அதிகாரம் 17 வசனங்கள் 3. ஆகவே அசீரிய பேரரசு வடக்கு இராச்சியத்தின் தலைநகரான சமாரியாவை முற்றுகையிட்டது. இந்த முற்றுகை 3 ஆண்டுகள் நீடித்தது. இறுதியாக சமாரியா கிமு 722 இல் அசீரியர்களிடம் தோற்றுப்போனது. உலக சரித்திரத்தில் இருந்து அழிந்தும் போயிற்று. அசீரிய பேரரசின் வரைபடம். வட தேசமான இஸ்ரவேலின் ராஜாக்கள் பற்றிய வேதாகம குறிப்புகள். அசீரியர்கள் இஸ்ரவேலரை சிறைப்பிடித்த போது ஏற்பட்ட தாக்கம். அசீரிய சிறைப்பிடிப்பு. அசீரியர்கள் இஸ்ரவேல் இராஜ்யத்தை கைப்பற்றி சிறைப்பிடிக்கப்பட்ட 27,290 இஸ்ரவேலர்களையும் அசீரியாவில் உள்ள கோசான் நதி ஓரத்தில் ஆலா, ஆபோர், நினிவே மற்றும் மேதியர்களின் பட்டணங்களுக்கு அடிமைகளாக கொண்டு சென்றார்கள். 2 இராஜாக்கள் அதிகாரம் 17 வசனங்கள் 1 முதல் 6 வரை. இத்துடன் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலின் 10 கோத்திரங்கள் வரலாறு முடிவுக்கு வந்தது. 1. தொலைந்து போன 10 கோத்திரங்கள். இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தில் முக்கியமானவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் மற்றும் பணக்காரர்கள் நாடுகடத்தப்பட்ட சூழ்நிலையில் அசீரியர்கள் அவர்களின் ஐக்கியத்தை உடைத்து, தேசிய அடையாளத்தை அழித்து, அவர்களை அசீரியர்களின் தெய்வங்களை பின்பற்ற கட்டாயப்படுத்தினார்கள். இதனால் காலப்போக்கில் இந்த 10 கோத்திரத்தாரும் தங்கள் சொந்த அடையாளத்தை இழந்து போனார்கள். இந்த 10 கோத்திரத்தாரும் நினிவே நோக்கி பயணித்தபோது சிலர் மற்ற இடங்களில் குடியமர்த்தப்பட்டார்கள். மேலும் பலர் ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். தொலைந்து போன 10 கோத்திரங்களை குறித்து வேதாகமத்தில் எந்த குறிப்பும் இல்லை. 2. சமாரியர்கள். நாடுகடத்தப்பட்ட இஸ்ரவேலருக்கு பதிலாக ஆயிரக்கணக்கான அசீரியர்கள் இஸ்ரவேலின் இராஜ்யத்தில் குடியமர்த்தினார்கள். இவர்கள் தங்கள் தெய்வங்களின் சிலைகளையும் இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தார்கள். இப்படி புதிதாக குடியேறியவர்கள் எஞ்சியிருந்த இஸ்ரவேல் மக்களுடன் காலப்போக்கில் சம்பந்தம் கலந்தனர். இதனால் ஒரு புதிய கலாச்சாரம் உருவாகியது. இம்மக்கள் சமாரியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த சமாரியர்கள் இஸ்ரவேலர்களின் பல நம்பிக்கைகளை ஏற்றுக்கொண்டனர். மேலும் தோரா அவர்களின் வேதம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியே இஸ்ரவேலர்களின் மத சட்டங்களையும் பின்பற்றினார்கள். இந்த சமாரியர்களை யூதர்கள் வெறுத்து, இவர்களை தாழ்த்தப்பட்ட மக்களாக கருதினார்கள். ஏனெனில் இவர்கள் புற இனத்தாரோடு கலந்து, தங்கள் இனத்தின் புனிதத்தை தீட்டுப்படுத்திவிட்டதாக யூதர்கள் ஒதுக்கி வைத்து அவர்களோடு கொள்வனையும் கொடுப்பனையும் நிறுத்திக் கொண்டார்கள். தென் தேசமான யூதாவின் ராஜாக்கள். தெற்கு இராச்சியம். சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாமை 10 கோத்திரங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மறுத்ததையடுத்து, ஒன்றாக இருந்த இஸ்ரவேல் தேசம் 2ஆக உடைந்ததன் விளைவாக யூதா இராஜ்யம் ஏற்பட்டது. முதலில் யூதாவின் கோத்திரம் மட்டுமே தாவீதின் குடும்பத்தாருக்கு விசுவாசமாக இருந்தது. பின்னர் பென்யமீன் யூதாவுடன் சேர்ந்து கொண்டது. 1. யெகோவா கடவுளுக்கு எதிரான போராட்டம். இஸ்ரவேல் 2ஆக உடைந்து முதல் 60 ஆண்டுகளில் யூதாவின் ராஜாக்கள் வடக்கு இராஜ்யத்தின் மீது மீண்டும் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்ட முயன்றனர். ஆகவே 2 இராஜ்யங்களுக்கும் இடையே போர் நடந்து கொண்டே இருந்தது. 2 இராஜாக்கள் அதிகாரம் 15 வசனங்கள் 1 முதல் 34 வரை, 2 நாளாகமம் அதிகாரம் 13 வசனங்கள் 2 முதல் 3 வரை,
வசனங்கள் 13 முதல் 20 வரை. கிமு 723ஆம் ஆண்டு இஸ்ரவேலுக்கு எதிரான யுத்தத்தில் யூதா அசீரியாவுடன் கூட்டணி வைத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஆராம் என்ற மற்றொரு தேசத்துடன் கூட்டணி வைத்தது. இந்த கடைசி யுத்தத்தில் அசிரிய பேரரசு இஸ்ரவேலை முழுவதுமாகவே கிபி 722 இல் அழித்தது. 2. நல்லிணக்கம். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வாரிசான யோசபாத் 873 முதல் 849 வரை கிமு 2 இராச்சியத்தின் ஒற்றுமைக்காக வடக்கு இராச்சியத்துடன் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இதற்கு அடையாளமாக யோசபாத்தின் மகன் யோராம் ஆகாபின் மகள் அதாலியாவை திருமணம் செய்து கொண்டார். 2 இராஜாக்கள் அதிகாரம் 8 வசனங்கள் 18. ஆகவே 2 இராஜ்யமும் இணைந்து தங்கள் எதிரிகளுக்கு எதிராக போராடினார்கள். 1 இராஜாக்கள் அதிகாரம் 22 வசனங்கள் 1 முதல் 33 வரை. 2 இராஜாக்கள் அதிகாரம் 3 வசனங்கள் 4 முதல் 7 வரை. அப்படியே வியாபாரத்திற்காகவும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். 2 நாளாகமம் அதிகாரம் 20 வசனம் 35 முதல் 36 வரை. இஸ்ரேல் மற்றும் யூதா மீது அசீரிய பேரரசின் ஆதிக்கம். இஸ்ரவேல் மீது அசீரியாவின் யுத்தம். கிமு 733. யூதாவின் ராஜா ஆகாஸ் தனக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்த இஸ்ரவேலின் ராஜா பெக்கா மற்றும் ஆராமின் ராஜா ரெசினிடமும் இருந்து பாதுகாக்க அசிரிய சாம்ராஜ்யத்திற்கு வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து யூதா இராஜ்யம் அசிரிய பேரரசுக்கு அடிமை ஆகிறது. இதனால் அசீரியா பேரரசு இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எதிராக போரிட்டு வடக்கு இராச்சியத்தின் பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றுகிறது. 2 இராஜாக்கள் அதிகாரம் 15 வசனங்கள் 29. 1. அசீரியர் இஸ்ரவேலை கைப்பற்றுதல். 722 கிமு. அசீரிய மன்னர் வடக்கு இராச்சியத்தின் மீது 725 கிமு படையெடுத்து சமாரியாவை முற்றுகையிட்டு இறுதியாக 3 ஆண்டுகள் கழித்து சமாரியாவைக் கைப்பற்றுகின்றார். 2 இராஜாக்கள் அதிகாரம் 17 வசனங்கள் 5 முதல் 6 வரை. இப்படியாக இஸ்ரவேலர்களின் வடக்கு இராச்சியம் முடிவுக்கு வந்தது. 2. யூதாவின் மீது அசீரியாவின் படையெடுப்பு. 712 701 கிமு. எசேக்கியா யூதாவின் ராஜாவாக இருக்கும்போது அசீரியா பேரரசு யூதாவுக்கு விரோதமாக முற்றுகையிட்டு 712 இல் அதன் முக்கிய நகரங்களை கைப்பற்றுகிறது. இதற்காக எசேக்கியா ராஜா எருசலேம் ஆலயத்தின் கருவூலம் மற்றும் அரசாங்க கருவூலத்தையும் காலி செய்து கப்பம் செலுத்த வேண்டியதாய் இருந்தது. 2 இராஜாக்கள் அதிகாரம் 18 வசனங்கள் 13 முதல் 17 வரை. மீண்டும் கிமு 701 இல் அசீரியா எருசலேமை கைப்பற்றுவதற்காக முற்றுகையிடுகிறது. அப்போது கர்த்தருடைய தலையீட்டினால் அசீரியா பேரரசு எருசலேமை கைப்பற்ற முடியவில்லை. ஏனெனில் ஒரே நாள் இரவில் 1,85,000 அசீரிய இராணுவத்தினர் கர்த்தருடைய தூதனால் சங்கரிக்கப்பட்டார்கள். 2 இராஜாக்கள் அதிகாரம் 19 வசனங்கள் 35. ஏசாயா அதிகாரம் 37 வசனம் 36. 3. யூதாவில் மனாசேவின் பாவம். மனாசே யூதாவின் ராஜாவாக எருசலேமை 55 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அவர் அசீரியாவுடன் கூட்டணி வைத்து தனது ராஜ்யம் முழுவதும் விக்கிரக வழிபாட்டை ஊக்குவித்தார். புற தெய்வ கோவில்கள், கோவில் விபச்சாரம் மற்றும் குழந்தைகள் நரபலி போன்றவற்றை அனுமதித்தார். மனாசே ஏசாயா தீர்க்கதரிசியை தூக்கிலிட்டார். 2 இராஜாக்கள் அதிகாரம் 21 வசனங்கள் 1 முதல் 18 வரை. அதிகாரம் 24 வசனங்கள் 1 முதல் 4 வரை. யூதாவில் கர்த்தருக்கு விரோதமாக மனாசே செய்த அருவருப்பினால் எரேமியா தீர்க்கதரிசி 4 வகையான அழிவுகள் நேரிடும் என்றார். எரேமியா அதிகாரம் 15 வசனங்கள் 3 முதல் 4 வரை. அசீரியா, எகிப்து மற்றும் யூதா மீது பாபிலோனிய பேரரசின் ஆதிக்கம். 1. பாபிலோனிய பேரரசு. பாபிலோனிய பேரரசர் நேபோபுலாசார் 626 கிமு இல் வெற்றிகரமான படையெடியின் மூலம் அசிரிய சாம்ராஜ்யத்தின் ராஜா அஷிர்பானிபேலை தோற்கடிக்கிறார். இவருக்கு பின்பு அவருடைய குமாரன் நேபுகாத்நேச்சார் 2 அரியணை ஏறினார். 2. அசீரியாவின் அழிவு. நேபோபுலாசரின் கீழ் அசீரிய பேரரசு கிமு 625 இல் பாபிலோனியாவிலிருந்து வெளியேறியது.
கிமு 614 இல் நடைபெற்ற யுத்தத்தில் அசீரியர்களின் பழைய தலைநகரான ஆஷூரை மேதியர்களும் பாபிலோனியர்களும் ஒன்றிணைத்து கைப்பற்றினர். கிமு 612 இல் அசீரிய பேரரசின் தலைநகரான நினிவே பாபிலோனியரிடம் வீழ்ச்சியடைகிறது. அசீரியாவின் அழிவுடன் இப்போது பாபிலோன் பேரரசு உலக வல்லரசாக மாறியது. ஆகவே அருகிலுள்ள அனைத்து நாடுகளும் நேபுகாத்நேசாருக்கு கப்பம் கட்டியது. நினிவேயின் அழிவு 2 தீர்க்கதரிசிகளால் முன்னுரைத்தபடியே சரித்திரத்தில் நிறைவேறியது. செபனியா அதிகாரம் 2 வசனம் 13 முதல் 15 வரை. நாகூம் 3 மெகிதோ யுத்தம். கிமு 609 இல் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு எதிராக யுத்தம் செய்யும்படி தனது கூட்டாளியான அசிரியா இராணுவத்திற்கு உதவி செய்ய தனது இராணுவத்தை வடக்கு சிரியாவுக்கு அழைத்துச் செல்லும்போதே யூதா ராஜ்யத்தால் கட்டுப்படுத்தப்படும் பிரதேசத்தின் வழியாக செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் யூதாவின் ராஜாவாகிய யோசியா எகிப்திய இராணுவத்தை கடந்து செல்ல அனுமதி மறுத்துவிட்டார். ஆகவே மெகிதோவில் கடுமையான யுத்தம் நடைபெற்றது. இதில் யூதாவின் ராஜாவாகிய யோசியா மரணமடைந்து அவருடைய ராஜ்யத்தின் சில பகுதிகள் எகிப்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. இதனால் யூதா எகிப்துக்கு கடுமையான கப்பம் செலுத்த வேண்டியதாய் இருந்தது. 2 இராஜாக்கள் அதிகாரம் 23 வசனங்கள் 29, 2 நாளாகமம் அதிகாரம் 35 வசனம் 20 முதல் 25 வரை. அசீரியா, எகிப்து மற்றும் யூதா மீது பாபிலோனிய ஆதிக்கம். 4 யூதாவின் ராஜா யோவாகாஸ். யோசியாவின் மரணத்திற்கு பின்பு அவருடைய குமாரன் யோவாகாஸ் யூதாவின் ராஜாவாக 608 கிமு இல் அமர்த்தப்பட்டார். எகிப்திய ராஜா பார்வோன் நேகோ 3 மாதங்கள் மட்டுமே ராஜாவாக இருந்த யோவாகாசை பதவி நீக்கம் செய்து அவருக்குப் பதிலாக அவருடைய அண்ணன் யோயாக்கீமை ராஜாவாக நியமித்து கப்பம் கட்ட செய்தார். 2 நாளாகமம் அதிகாரம் 36 வசனம் 1 முதல் 4 வரை. ஆகவே யூதாவில் யோயாக்கீம் எகிப்தின் அடிமையாக ஆட்சி செய்கிறார். யோவாகாஸ் எகிப்துக்கு கைதியாக செல்லப்படுகிறார். 5 எகிப்தின் அழிவு 605 கிமு. காசமிஷ் என்னும் இடத்தில் எகிப்தின் படைகள் அசீரிய இராணுவத்தோடு கூட்டணி வைத்து பாபிலோனியாவின் கூட்டணி படைகளான மேதிய, பெர்சிய மற்றும் சித்திய படைகளோடு கடும் யுத்தம் நடைபெற்றது. இதில் பாபிலோனிய சக்கரவர்த்தி நேபுகாத்நேச்சார் எகிப்து மற்றும் அசீரிய கூட்டணி படைகளை ஜெயிக்கின்றார். ஆகவே அசீரியா முழுவதும் பாபிலோனியரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இந்த யுத்தத்தில் எகிப்தும் பெரிய இழப்பை சந்தித்தது. எகிப்துக்கு எதிராக எரேமியாவால் முன் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் அப்படியே நிறைவேறியது. எரேமியா அதிகாரம் 46 வசனங்கள் 3 முதல் 12 வரை. இப்போது நேபுகாத்நேசார் யூதாவின் மீது படையெடுத்து வந்து கப்பம் கட்டுகிறார். 6 விசுவாச துரோகத்தின் தாக்கம். வேதாகமத்தின் முக்கிய கருப்பொருள் யெகோவா கடவுளுக்கு விசுவாசமாக இருப்பதுதான். யூதாவின் ராஜாக்களான எசேக்கியாவும் யோசியாவும் விக்கிரகாராதனையை தடை செய்ததில் குறிப்பிடத்தக்கவர்கள். ஆனால் அவருடைய வாரிசுகளான மனாசே மற்றும் ஆமோன் விக்கிரகாராதனைக்கு ஊக்கம் கொடுத்தார்கள். இது கர்த்தருக்கு உக்கிர கோபத்தை ஏற்படுத்தியது. இவர்களை மனந்திரும்பவும் எச்சரிக்கவும் கர்த்தர் பல தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பாமல் போய்விட்டார்கள். இவர்களுடைய விசுவாச துரோகம் யூதாவின் அழிவுக்கு காரணமாயிற்று. 2 இராஜாக்கள் அதிகாரம் 21 வசனங்கள் 12, எரேமியா அதிகாரம் 9 வசனங்கள் 11, அதிகாரம் 13 வசனங்கள் 9, அதிகாரம் 32 வசனங்கள் 33, அதிகாரம் 44 வசனங்கள் 14. எருசலேமின் மீது முதல் முற்றுகை 605 கிமு. 1 முதல் முற்றுகை. பாபிலோனிய சக்கவர்த்தி நேபுகாத்நேசார் எகிப்தை 608 கிமு இல் தோல்வியடைய செய்ததால் யூதாவின் ராஜா யோயாக்கிம் எகிப்துக்கு கப்பம் கட்டுவதை விட்டுவிட்டு பாபிலோனுக்கு கப்பம் கட்ட ஆரம்பித்தார். ஆனால் 605 கிமு இல் கப்பம் கட்டுவதை நிறுத்திவிட்டார். ஆகவே நேபுகாத்நேசார் முதன்முறையாக எருசலேம் மீது படையெடுத்தார். 2 இராஜாக்கள் அதிகாரம் 24 வசனங்கள் 1, தானியேல் அதிகாரம் 1 வசனம் 1 முதல் 3 வரை. 2 முதல் தடவை நாடு கடத்தப்படுதல் 605 கிமு.
சாலமோன் ராஜாவால் கர்த்தரின் ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட போர் பாத்திரங்கள் மற்றும் பொக்கிஷங்களையும் அரண்மனை பொக்கிஷங்களையும் நேபுகாத்நேச்சார் பறித்துக் கொண்டார். யூதாவின் இளம் பிரபுக்கள், அரச குடும்பத்தினர்கள், திறமையான கைவினை கலைஞர்கள் ஆகியோரை பாபிலோனுக்கு நாடு கடத்தினார்கள். இதில் தானியேலும் அவரது 3 நண்பர்களும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். தானியேல் அதிகாரம் 1 வசனம் 1 முதல் 4 வரை. 3. எகிப்து பாபிலோனை விரட்டியது 601 கிமு. கியுன்மு 601 இல் நேபுகாத்நேச்சார் எகிப்து மீது படையெடுத்து அதை முழுவதுமாய் கைப்பற்ற முயன்றார். இடையே திடீரென நேபுகாத்நேசார் பாபிலோனுக்கு திரும்ப நேரிட்டது. ஆகவே அவருடைய தளபதி நேபுசராதான் யுத்தத்தை தொடர்ந்து நடத்தினார். ஆனால் இதில் பெரும் இழப்புகளுடன் பாபிலோனிய படைகள் விரட்டப்பட்டது. இந்த தோல்வி பாபிலோனுக்கு எதிராக பல கிளர்ந்து எழுவதற்கு வழிவகுத்தது. யூதாவின் ராஜா யோகாக்கீம் பாபிலோனுக்கு எதிராக செயல்பட்டு எகிப்துடன் கூட்டணி வைத்தார். எகிப்தியரோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்று எரேமியா கூறியதை யோகாக்கீம் உதாசீனப்படுத்திவிட்டார். இந்நிலையில் யூதர்களுக்கு நண்பர்களாக இருந்த பாபிலோனியர்களின் கைகளால் யூதா அழிக்கப்படும் என்று எரேமியா இறைவாக்குரைத்தார். எரேமியா அதிகாரம் 26 வசனங்கள் 1 முதல் 6 வரை. இதையும் மீறி யூதாவின் ராஜா எகிப்து உடன் கூட்டணி வைத்து அதற்கு கப்பம் கட்டினார். எருசலேமின் மீது இரண்டாவது முற்றுகை 597 கிமு. எருசலேம் மீது முற்றுகை. யூதாவின் ராஜாவான யோயாக்கீம் பாபிலோனியாவை எதிர்த்து கப்பம் கட்ட மறுத்ததால் கியூமு டிசம்பர் 598 மாதத்தில் நேபுகாத்நேசார் எருசலேம் மீது மீண்டும் படையெடுத்தார். இந்த யுத்தத்தில் யூதாவின் ராஜா யோயாக்கீம் இறந்தார். ஆகவே அவருடைய குமாரன் யோயாக்கீன் 18 வயதில் ராஜாவாக்கப்பட்டார். சுமார் 3 மாத யுத்தத்திற்குப் பிறகு கிமு மார்ச் 597 16 அன்று நேபுகாத்நேச்சரால் எருசலேம் நகரம் கைப்பற்றப்பட்டது. 2 இராஜாக்கள் அதிகாரம் 24 வசனங்கள் 1-2, 8. 2 நாளாகமம் அதிகாரம் 36 வசனம் 9. 1. இரண்டாவது நாடு கடத்தல் 597 கிமு. நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீன் மற்றும் யூதாவின் இளவரசர்கள், முக்கிய குடிமக்கள், பணக்காரர்கள், அறிவாளிகள், கைவினை கலைஞர்கள், கட்டிடக்கலை வல்லுநர்கள், இரும்பு ஆயுத கொல்லர்கள் ஆகியோருடன் 10,000 போர் வீரர்களையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தத்தினார். 2 இராஜாக்கள் அதிகாரம் 24 வசனங்கள் 12 முதல் 16 வரை. இவர்களில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் அடங்குவார். நேபுகாத்நேச்சார் எருசலேமின் ஆலயத்தில் இருந்த பொன், வெள்ளி பாத்திரங்களையும் பொக்கிஷங்களையும் மற்றும் அரசாங்க கருவூலத்திலிருந்து பொக்கிஷத்தையும் கைப்பற்றினார். இப்போது யூதாவுக்கு ராஜாவாக இருந்த யோயாக்கீனின் சித்தப்பா சிதேக்கியாவை யூதாவின் ராஜாவாக நியமித்து அவரை கைப்பாவையாக வைத்துக் கொண்டார். 2 இராஜாக்கள் அதிகாரம் 24 வசனங்கள் 10 முதல் 17 வரை. 2. சிதேக்கியாவின் கிளர்ச்சி. கியுன்மு 590 இல் சிதேக்கியா ராஜா பாபிலோனுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து எகிப்துடன் கூட்டணி வைத்தார். 2 இராஜாக்கள் அதிகாரம் 24 வசனங்கள் 17 முதல் 20 வரை. 24, 17 முதல் 20 வரை. எரேமியா அதிகாரம் 34 வசனங்கள் 2 முதல் 22 வரை. ஆகவே நேபுகாத்நேச்சார் மீண்டும் எருசலேமை முற்றுகையிட்டார். இந்நிலையில் பார்வோனின் எகிப்திய இராணுவம் எகிப்திலிருந்து எருசலேம் நோக்கி வந்து கொண்டு இருந்தது. இந்த செய்தியைக் கேட்டதும் பாபிலோனிய இராணுவம் எருசலேமில் இருந்து பின்வாங்கியது. மீண்டும் எரேமியா யூதாவுக்கு எதிராக இறைவாக்கு உரைத்தார். எரேமியா அதிகாரம் 37 வசனங்கள் 5 முதல் 10 வரை. எருசலேமின் மீது 3வது முற்றுகை 589 கிமு. 3வது முற்றுகை. பாபிலோனிய பேரரசர் நேபுகாத்நேச்சார் கியுன்மு 589 இல் மீண்டும் எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகையிட்டார்கள். இந்த முற்றுகை சுமார் 30 மாதங்கள் நீடித்தது. இதனால் பயங்கரமான பஞ்சம் எருசலேமில் உண்டாயிற்று. 2 இராஜாக்கள் அதிகாரம் 25 வசனங்கள் 3, புலம்பல் அதிகாரம் 4 வசனம் 4, 5, 9. சிதேக்கியா ராஜாவும் அவருடைய குடும்பத்தாரும் இரவு நேரத்தில் தப்பித்துக் கொள்ள வெளியேறினார்கள்.
ஆனால் நேபுகாத்நேச்சார் படைகள் அவர்களை சுற்றி வளைத்தது. 2 இராஜாக்கள் அதிகாரம் 25 வசனங்கள் 8 முதல் 11 வரை. எரேமியா அதிகாரம் 52 வசனங்கள் 10 முதல் 13 வரை. 1. மூன்றாவது நாடு கடத்தல் 586 கிமு. சிதேக்கியா ராஜா பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு, அவருடைய கண்கள் முன்பதாக அவருடைய குமாரர்கள் மற்றும் எருசலேம் ஆலய ஆசாரியர்கள் எல்லோரையும் வெட்டி படுகொலை செய்து, இறுதியாக சிதேக்கியா ராஜாவின் கண்களை குருடாக்கி 2 வெண்கல விலங்குகளை போட்டு பாபிலோனுக்கு கொண்டு சென்றார்கள். பின்னர் யூதாவின் பிரபுக்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், பணக்காரர்கள், கைவினை கலைஞர்கள் மற்றும் 4600 பேர் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டனர். 2 இராஜாக்கள் அதிகாரம் 25 வசனங்கள் 1 முதல் 21 வரை. 25. எரேமியா அதிகாரம் 2 வசனங்கள் 29 முதல் 30 வரை. 2. எருசலேம் ஆலயத்தின் அழிவு. நேபுகாத்நேசாரின் படைகள் கிமு 586 இல் யூதாவின் பெரும்பகுதிகளை அழித்தது. பாபிலோனிய படைகள் எருசலேம் ஆலயத்தையும் எருசலேம் நகரத்தையும் தீயிலிட்டு எரித்தார்கள். எருசலேம் ஆலயத்தின் கலாச்சார சாதனங்கள் உட்பட நகரத்தில் விலை மதிப்புள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் பாபிலோனுக்கு எடுத்துச் சென்றார்கள். 2 இராஜாக்கள் அதிகாரம் 25 வசனங்கள் 8 முதல் 10 வரை. யூதா தேசத்தில் நாடுகடத்தப்படாத ஏழை மக்கள், சரீர குறைபாடு கொண்டவர்கள் மற்றும் முதிர்வயதானவர்களைத் தவிர யாரும் அங்கு குடியிருக்க அனுமதிக்கப்படவில்லை. எரேமியா அதிகாரம் 52 வசனங்கள் 16. இப்படியாக யூதாவின் இராச்சியம் முடிவுக்கு வந்தது. எருசலேமின் அழிவிற்கு பிந்தைய நிகழ்வுகள். எருசலேமின் அழிவுக்கு பின்பு 586 கிமு. நேபுகாத்நேசார் யூதாவின் முக்கியமான தலைவர்கள், செல்வாக்கு உள்ளவர்கள் மற்றும் பணக்காரர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்திய பின்பு யூதாவில் எஞ்சியிருந்த ஏழைகள், வயதானவர்கள் மீது கெதலியா என்ற யூத ஆளுநரை நியமித்து, அவரோடு சில பாபிலோன் இராணுவ வீரர்களையும் பாதுகாப்பிற்காக நியமித்தார். எருசலேம் நகரம் முழுமையும் இடித்து தள்ளப்பட்டதால், நிர்வாகத்திற்காக மிஸ்பா என்ற இடத்தை மையமாக வைத்து கெதலியா கவனித்து வந்தார். 2 இராஜாக்கள் அதிகாரம் 25 வசனங்கள் 22 முதல் 24 வரை. எரேமியா அதிகாரம் 40 வசனங்கள் 6 முதல் 8 வரை. அப்படியே நேபுகாத்நேசார் ஆயிரக்கணக்கான பாபிலோனியர்களை யூதாவிற்கு அழைத்து வந்து குடியமர்த்தினார். 1. எரேமியா தீர்க்கதரிசி. பாபிலோனியர்கள் எரேமியா தீர்க்கதரிசியிடம் மிகுந்த தயவாய் நடந்து கொண்டார்கள். ஆகவே எரேமியா விருப்பப்படி ஆளுநர் கெதலியாவுடன் மிஸ்பாவுக்குச் சென்று தங்கியிருந்தார். யூதரான கெதலியா யூதாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட செய்தியைக் கேட்டு, மோவாப், அம்மோன், ஏதோம் மற்றும் பிற நாடுகளுக்கு தப்பி ஓடிய யூதர்கள் மீண்டும் யூதாவுக்கு திரும்பினார்கள். எரேமியா அதிகாரம் 40 வசனங்கள் 1 முதல் 12 வரை. 2. இளவரசர்களின் கிளர்ச்சி. கெதலியா பாபிலோனிய காவலர்களுடன் 3 மாதங்கள் ஆளுநராக பணிபுரிந்து கொண்டு இருக்கும்போதே யூதா அரச குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கெதலியாவையும் பாபிலோன் இராணுவத்தினரையும் படுகொலை செய்தார்கள். இதற்கு பாபிலோன் இராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்து, பல யூத தலைவர்களை தூக்கிலிட்டார்கள். மேலும் 852 பேர் பாபிலோனியாவுக்கு நாடு கடத்தினார்கள். இந்த பழிவாங்கலுக்கு பயந்து, யூதர்களில் ஒரு குழுவினர் தப்பிப்பதற்காக எகிப்து தேசத்திற்கு போக விரும்பினார்கள். ஆனால் அவர்களை எகிப்துவுக்கு போக வேண்டாம் என்று எரேமியா இறைவாக்குரைத்தார். எரேமியா அதிகாரம் 42 வசனங்கள் 7 முதல் 22 வரை. ஆனால் எரேமியாவின் எதிர்ப்புகளையும் மீறி அவரையும் எகிப்துக்கு அழைத்து சென்றார்கள். 2 இராஜாக்கள் அதிகாரம் 25 வசனங்கள் 25 முதல் 26 வரை. எரேமியா அதிகாரம் 43 வசனங்கள் 5 முதல் 7 வரை. 3. எரேமியாவின் மரணம். எரேமியா ஒரு தார்மீக பாதுகாவலராக அவர்களுடன் எகிப்துக்கு சென்றார். எகிப்தில் இருந்தபோதும் கூட அவர் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதர்களுக்கும் எகிப்தில் உள்ள யூதர்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தார். எரேமியா அதிகாரம் 44 வசனங்கள் 1 முதல் 29 வரை. பின்னர் கிமு 570 இல் எரேமியா தீர்க்கதரிசி தொடர்ந்து எகிப்திய யூதர்களின் தவறுகளை கடிந்து கொண்டார். ஆகவே அவர் மீது எரிச்சல்பட்ட யூதர்கள் அவரை கல்லெறிந்து கொன்றதாக பாரம்பரிய செய்தி கூறுகின்றது. பாபிலோனிய பேரரசின் வரைபடம்.
சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களும் யூதர்களும் நாடு கடத்தப்பட்ட வரைபடம். தென் தேசமாகிய யூதாவை ஆட்சி செய்த இராஜாக்கள் பட்டியல். வட தேசமான இஸ்ரவேல் மற்றும் தென் தேசமான யூதாவின் இராஜாக்கள் பட்டியல். வட தேசமான இஸ்ரவேலிலும் தென் தேசமான இஸ்ரவேலிலும் தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகளின் பட்டியல். உடன்படிக்கை பெட்டியின் மர்மம். உடன்படிக்கை பெட்டி, இது கடவுளின் பெட்டி என்றும் அழைக்கப்பட்டது. சாமுவேல் அதிகாரம் 3 வசனங்கள் 3. இது கர்த்தர் சீனாய் மலையில் மோசேக்கு கொடுத்த மாதிரியின்படியே உருவாக்கப்பட்டது. இதில் மோசேயின் பெற்றுக்கொண்ட 10 கட்டளைகளின் 2 கற்பலகைகளும், ஆரோனின் துளிர்த்த கோலும் மற்றும் ஒரு பாத்திரத்தில் மன்னா ஆகியவையும் இருந்தது. கர்த்தர் மோசேயுடன் 2 கேருபீன்களின் மத்தியில் இருந்து பேசினார். யாத்திராகமம் அதிகாரம் 25 வசனங்கள் 22, எண்ணகமம் அதிகாரம் 7 வசனங்கள் 89. யுத்தத்திற்கு செல்லும்போது இஸ்ரவேலர்கள் தங்களுடன் எடுத்துச் செல்வார்கள். இதன் மூலம் பல வெற்றிகள் பெற்றார்கள். தாவீது ராஜா இந்த பெட்டிக்கு முன்பதாக நடனம் ஆடினார். யாத்திராகமம் அதிகாரம் 25 வசனங்கள் 22, யோசுவா அதிகாரம் 3 வசனங்கள் 13, 6, 1 முதல் 5 வரை, 2 சாமுவேல் அதிகாரம் 6 வசனங்கள் 14. 1. கர்த்தரின் பெட்டி எங்கே? கிமு 586 இல் பாபிலோனியர்கள் எருசலேமை கைப்பற்றினார்கள். அந்த நேரத்தில் எருசலேம் ஆலயத்தில் இருந்த உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன ஆனது? 2 முக்கிய குறிப்புகள். 1. பாபிலோனியர்கள் எருசலேமை கைப்பற்றுவதற்கு முன்பு உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் எத்தியோப்பியாவுக்கு எடுத்துச் சென்றதாகவும், அது இன்று அங்குள்ள செயின்ட் மேரி ஆஃப் ஜாயான் பேராலயத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் திருச்சபையின் பொறுப்பாளர்கள் ஒருபோதும் இதை யாரும் பார்க்கவோ அல்லது நம்பகத்தன்மைக்காக ஆய்வு செய்யவோ இன்றுவரை அனுமதிக்கவில்லை. 2. எருசலேம் ஆலயம் 586 இல் தீயிலிட்டு அழிக்கப்படுவதற்கு முன்பு அங்கிருந்த ஆசாரியர்கள் எருசலேம் ஆலய வளாகத்தில் பெரிய பள்ளம் தோண்டி அங்கே உடன்படிக்கை பெட்டியை புதைத்து வைத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையும் இப்போது ஆராய்ச்சி செய்ய முடியாது. ஏனெனில் இந்த இடத்தின் மீது இப்போது இஸ்லாமியர்களின் புனித டோம் ஆஃப் ஆக் மசூதி கட்டப்பட்டுள்ளது. உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன ஆனது என்று வேதாகமத்தில் குறிப்பு இல்லை. இது அழிக்கப்பட்டதா? வேறு யாரும் கைப்பற்றினார்களா? அல்லது எங்காவது மறைக்கப்பட்டுள்ளதா என்பது யாருக்கும் தெரியாத இரகசியமாகவே உள்ளது. நாடுகடத்தப்பட்ட யூதர்களின் வாழ்க்கை. நாடுகடத்தல். நாடு கடத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான யூதர்கள் அடிமைகளாக பாபிலோனுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே கேபார் நதிகரையோரத்தில் குடியமர்த்தப்பட்டார்கள். யூதர்களின் நாடு கடத்தல் அவர்களுக்கு அவமானத்தின் உச்சகட்டமாக காணப்பட்டது. ஏனெனில் அவர்களின் நிலம், எருசலேம் தேவாலயம், கர்த்தரின் பிரசன்னம், தாவீதின் வம்சத்தார் ஆளுகை இப்போது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அவர்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அழுது புலம்பினார்கள். சங்கீதம் அதிகாரம் 137. 1. ஜீரணிக்க முடியாத கேள்விகள். எருசலேம் ஆலயம் ஏன் அழிக்கப்பட்டது? சங்கீதம் அதிகாரம் 46 வசனங்கள் 5. யெகோவா கடவுளால் தன்னுடைய சொந்த ஆலயத்தையே பாதுகாக்க முடியாமல் போய்விட்டதோ? நேபுகாத்நேச்சரின் தெய்வமான மார்தக் யெகோவாவை விட பெரிய கடவுளா? சங்கீதம் அதிகாரம் 91 வசனங்கள் 1. தனது சொந்த ஆலயத்தை கூட அழிவிலிருந்து பாதுகாக்க முடியாத யெகோவாவை விட நேபுகாத்நேசாரின் தெய்வம் மார்தக் உண்மையான கடவுளாக இருந்தாரா? நாம் கடவுளின் பிள்ளைகள் அல்லவா? பின்னர் தம்முடைய வாக்குறுதிகளுக்கு எதிராக எப்படி செயல்பட முடியும்? லேவியகம் அதிகாரம் 20 வசனங்கள் 26. யெகோவாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யூதாவின் ராஜாவை அவிசுவாசிகள் தோற்கடிக்க எப்படி அனுமதிக்க முடியும்? தாவீது குடும்பத்தாரோடு பண்ணிய உடன்படிக்கையை கர்த்தர் எவ்வாறு மீற முடியும்? 2 சாமுவேல் அதிகாரம் 7 வசனங்கள் 16 போன்ற பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் புழுங்கினார்கள். 2. நாடுகடத்தப்படுவதற்கான காரணம்.
எருசலேமின் அழிவு மற்றும் நாடு கடத்தப்படுவது என்பது யெகோவாவின் தண்டனை என்று எரேமியாவும் எசேக்கியேலும் கூறினார்கள். யூதாவின் ராஜாக்கள் மற்ற எல்லா தெய்வங்களையும் வணங்கி, உண்மை தெய்வமாகிய யெகோவாவை வணங்கத் தவறியதற்கான தண்டனைகள் என்று விளக்கினார்கள். ஆகவே அவர்களின் நரகலான விக்கிரகங்களை விட்டு கர்த்தரிடம் மனம் திரும்ப அழைப்பு கொடுத்தார்கள். அப்போது கர்த்தர் மன்னிப்பார் என்று நம்பிக்கையான இறைவாக்க உரைத்தார்கள். ஏசாயா அதிகாரம் 14 வசனம் 6, பவுல் அதிகாரம் 1 வசனங்கள் 5, 8, 22, அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 10 வாராய், பவுல் அதிகாரம் 4 வசனங்கள் 11 முதல் 16 வரை. நாடுகடத்தப்பட்ட யூதர்களின் சமூக வாழ்க்கை, சுதந்திரம். பாபிலோனியர்கள் தாங்கள் நடத்திய போர்களில் மிகவும் கொடூரமாக இருந்தாலும், நாடுகடத்தப்பட்ட யூதர்களை குறித்ததான அவர்களின் அணுகுமுறை நேர்மறையாகத்தான் இருந்தது. நேபுகாத்நேசாரின் மகன் மெரோடாக், நாடுகடத்தப்பட்ட யூத மன்னர் யோயாக்கீனை சிறையிலிருந்து விடுதலை செய்து, அவருக்கு அங்கே அரச அரண்மனையில் குடியிருக்க வசதி ஏற்படுத்தி கொடுத்தார். அங்கே யோயாக்கீனுக்கு 2 பிள்ளைகளும் பிறந்தார்கள். 1. பதவிகள் மற்றும் வேலை வாய்ப்புகள். தானியேல் மற்றும் அவரது 3 நண்பர்களான அனனியா, அசரியா மற்றும் மிஷாவேல் ஆகியோரின் நீதியான வாழ்க்கை, ஞானம், விவேகம் ஆகிய காரணங்களுக்காக பாபிலோனிய தேசத்தில் உயர்ந்த பொறுப்புகளை வகித்தார்கள். நாடுகடத்தப்பட்ட யூதர்கள் குறைந்தபட்சம் பாபிலோனியாவின் உள்ளூர் மொழிகள், இலக்கியங்கள், கலாச்சாரம் மற்றும் சட்ட மரபுகளை குறுகிய காலத்திற்குள் ஏற்றுக்கொண்டனர். 2. ஆறுதல். பாபிலோனுக்கு நாடுகடத்தப்பட்டவர்களுக்கு எரேமியா கடிதம் எழுதி, அங்கே வீடுகளைக் கட்டவும், தோட்டங்களை வளர்க்கவும், கர்த்தருக்கு பயந்து சாதாரண வாழ்க்கையை வாழவும் வலியுறுத்தினார். எரேமியா அதிகாரம் 29 வசனம் 1 முதல் 23 வரை. எசேக்கியேல் யூதர்கள் திரும்பவும் நாடு திரும்புவார்கள் என்றும் புதிய எருசலேம் ஆலயம் மீண்டும் கட்டப்படும் என்றும் இறைவாக்குரைத்தார். ஏசாயா அதிகாரம் 44 முதல் 48 வரை. 2. ஏசாயா 40-55, வரலாற்றைக் ஆள்கின்ற கடவுள். யூதர்கள் பாபிலோனியாவிலிருந்து சீயோனுக்கு புறப்பட்டு கெம்பீரமாய் வருவார்கள் என்று இறைவாக்குரைத்து அவர்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்தார். இதன் மூலம் யூதர்கள் உண்மையான கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார்கள். ஏசாயா அதிகாரம் 40 வசனம் 1 முதல் 11 வரை. நாடுகடத்தப்பட்ட யூதர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கை, சீயோன் பற்றிய இறையியல். எசேக்கியேல் பரலோக தேர், ஹெவன்லி சாரியட் மற்றும் எதிர்கால புதிய எருசலேம் ஆலயம் பற்றி இறைவாக்குரைத்தார். இதன் மூலம் யெகோவா அவர்களை கைவிடவில்லை என்று அவர்களுக்குச் சொன்னார். ஏசாயா அதிகாரம் 10 வசனம் 9, அதிகாரம் 44 வசனம் 4. துரா பள்ளத்தாக்கில் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்தல். ஏசாயா அதிகாரம் 37 வசனம் 1 முதல் 14 வரை போன்ற இறைவாக்கு செய்திகள் நாடு திரும்புவோம் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்தது. எசேக்கியேல் மற்றும் ஏசாயா இருவரும் இஸ்ரவேலர் மீண்டும் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்றும் மீண்டும் தாவீதின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்றும் இறைவாக்கு உரைத்தார்கள். இது யூதர்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் கொடுத்தது. 1. சமூக பொருளாதார வாழ்க்கை. யூதர்கள் நாடுகடத்தப்பட்ட காலத்தில் பாபிலோனின் அராமிக் மொழி சர்வதேச மொழியாக இருந்தது. ஆகவே யூதர்கள் அராமிக் மொழியை பேசத் தொடங்கினர். இந்த மொழியில்தான் யூதர்களின் பெரும்பாலான தால்மூத் எழுதப்பட்டுள்ளது. தால்மூத் என்பது வேதாகம விளக்க உரைகள், யூத மத சட்டதிட்டங்கள் மற்றும் கோட்பாடுகள் ஆகும். பாபிலோனில் உள்ள நாடுகடத்தப்பட்டவர்கள் யூதாவில் இருந்ததை விட பொருளாதார ரீதியாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட்டவர்களாகவும் சமுதாயத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் நிறைந்தவர்களாகவும் உயர்ந்தனர். 2. ஜெப ஆலயங்களின் வளர்ச்சி. குடும்பத்தின் பெரியவர்கள் யூத சமூகங்களை மேற்பார்வையிட்டு தங்கள் தேசிய அடையாளத்தையும் மற்றும் மத அடையாளத்தையும் பாதுகாத்துக் கொண்டார்கள். யூத எழுத்தாளர்கள் யூதமத கதைகளும் யூதர்களின் வரலாறும் அழிந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தில் அவை எல்லாவற்றையும் எழுதி பாதுகாத்தார்கள். இந்த நேரத்தில் விருத்த சேதனம், உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் ஓய்வு நாள் அனுசரிப்பு போன்றவை முக்கியத்துவத்தை பெற்றது. இதனால் ஜெப ஆலயங்கள் தோன்ற ஆரம்பித்தது. பின்னர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயங்களிலும் பின்னர் யூதர்களின் வீடுகளில் கூடி வந்து ஆராதனை செய்தார்கள்.
இந்த ஐக்கியம் அவர்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுத்தது. பாபிலோய பேரரசின் வீழ்ச்சி 539 கிமு. பாபிலோனின் வீழ்ச்சி. பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் பேரன் பெல்ஷாத்சார் கிமு 555 இல் சட்டவிரோதமாக அம்மேல் மர்தூக் ராஜாவின் ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு தனது தந்தை நபொனிதுஸ் கீழ் பாபிலோனை ஆட்சி செய்து வந்தார். இந்நிலையில் கிமு 539 இல் தன்னுடைய இராஜாங்கத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த 1000 பிரபுக்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். அப்போது எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொன், வெள்ளி பாத்திரங்களில் பெல்ஷாத்சார் ராஜாவும் அவர் மனைவிகளும் வைப்பாட்டிகளும் அவருடைய பிரபுக்களும் மதுபானம் ஊற்றிக் குடித்தார்கள். 1. பெல்ஷாத்சார் படுகொலை. விருந்து நேரத்தில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி சுவரில் மெனே மெனே தெக்கெல் உப்பார்சின் என்ற எழுதிற்று. பயந்து போன பெல்ஷாத்சார் அதை படிக்க தனது ஞானிகளை அழைக்கிறார். ஆனால் அவர்களால் முடியவில்லை. அப்போது ராஜாத்தி மூலமாக அழைக்கப்பட்ட தானியேல் அதை வாசித்து, இது பாபிலோனின் வீழ்ச்சியைப் பற்றி யெகோவா முன்னறிவிக்கிறார் என்று விளக்கி, இஸ்ரவேலின் கடவுளாகிய யெகோவாவிடமிருந்து வந்த தீர்ப்பு என்றும் தானியேல் கூறினார். அன்றிரவு மேதிய ராஜா தரியு திட்டத்தின்படி பெல்ஷாத்சார் அவருடைய பிரதானிகள் மூலமாக படுகொலை செய்யப்படுகிறார். தானியேல் அதிகாரம் 5 வசனம் 30 முதல் 31 வரை. 2. பெர்ஷிய மன்னன் கோரேஸ். கிமு 539 இல் பெர்சிய ராஜா கோரேஸ் பாபிலோனிய பிரதானிகளின் உதவியோடு யுத்தம் இல்லாமல் பாபிலோனை கைப்பற்றி 62 வயதான தன்னுடைய மாமாவான சாயக்சேஸ் 2 என்ற மேதியனை பாபிலோனுக்கு ராஜாவாக நியமிக்கிறார். ஏசாயா மற்றும் எரேமியா தீர்க்கதரிசிகள் இறைவாக்கின்படி பாபிலோனிய இராஜ்யம் முடிவுக்கு வந்தது. ஏசாயா அதிகாரம் 13 வசனங்கள் 17, எரேமியா அதிகாரம் 51 வசனங்கள் 11. இப்போது மத்திய தரைக்கடல் பகுதியில் பெர்சிய சாம்ராஜ்யம் வல்லரசாக உருவெடுத்தது.